புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த பழமையான வருமான வரி சட்டம் 1961 மாற்றும் அம்சமாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் லோக்சபாவில் வருமான வரி மசோதா 2025 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த மசோதா மீது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்திருக்கு. இது குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதன் முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதா 2025 திரும்ப பெற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. பாஜக எம்பி பைஜந்த் பாண்டா தலைமையிலான 31 பேர் கொண்ட தேர்வுக்குழு சட்டத்தில் சில மாற்றங்களை பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த நிலையில நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்துதல், வரி விகிதங்கள் மற்றும் விலக்குகளில் மாற்றம், வரி தவிர்ப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் அவற்றை உள்ளடக்கிய புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வரி செலுத்துவோர் ஐடிஆர் காலக்கெடுவுக்கு பிறகு அபராதங்கள் இல்லாமல் டிடிஎஸ் பணத்தை திரும்ப பெற அனுமதித்தல், அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அறிவிப்புகளை வெளியிட்டு பதில்களை பரிசீலிக்க வேண்டும் என்று கட்டளையிடுதல் போன்ற அம்சங்கள் இந்த புதிய வருமான வரி மசோதாவில் இடம்பெற்றிருக்கு.